குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது ஒளிமின் விளைவு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டல் மேலே அல்ட்ரா வயலட் ரே இன்சிடென்ட் ஆகும்போது அந்த மெட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எஜெக்ஷன் ஆகுது, ஓகேவா, எமிட் ஆகுது. அதை தான் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இதை பற்றி நிறையா சயின்டிஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ், ஹால்வாக்ஸ், லினார்ட்ஸ், இவங்க எல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இன் 1905 அவர் அப்சர்வ் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். பட் அவருக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாங்க, ஹெர்ட்ஸ், ஹால்வாக்ஸ் அண்ட் லினார்ட்ஸ் அப்சர்வேஷன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹெர்ட்ஸ் அப்சர்வேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஹெர்ட்ஸ் அப்சர்வேஷன் நம்ம யூனிட் 5 நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் லைட் இஸ் ஏ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்ட்டு தியரட்டிக்கலாக ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண நிறையா சயின்டிஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெனரேட் அண்ட் டிடெக்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் ஹெர்ட்ஸ். இன் 1887 to 1888 இன் பிட்வீன் அந்த இயர்ஸில் அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ வெரி சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி, கீ, ஒரு இண்டக்டன்ஸ் காயில், 2 மெட்டல் ஸ்பெயர், இங்கே ஒன்று கனெக்ஷன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீ க்ளோஸ் பண்ணோம்னா என்னாகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஓகேவா. கீ ஓப்பனில் இருந்தால் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, கீ க்ளோஸ் பண்ணால் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஓகேவா. ஸோ இந்த இண்டக்டன்ஸ் காயிலில், அதாவது நம்ம பேட்டரியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா சேஞ்சஸ் பண்ணுறோம், ஓகேவா, வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த இண்டக்டன்ஸ் காயிலில் மோர் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மின்னியக்கு விசை தூண்டப்படும் அதிகமாக, ஓகேவா. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், ஓகேவா, இது பாசிட்டிவ். அதனால் இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த மெட்டல் ஸ்பெயரில் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும். இது நெகட்டிவ், அப்போ இந்த மெட்டல் ஸ்பெயரில் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆகும், ஓகேவா. அப்போ இங்கே நம்ம அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, அது சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது இதில் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை மோர் அதிகமாக இன்டியூஸ் ஆகுது. அதனால் இந்த பிளேட்டில், விச் மீன்ஸ் அந்த ஸ்பெயரில், மெட்டல் ஸ்பெயரில் சார்ஜ் ஃபுல்லாகிட்டு எங்கே போகுது, இங்கே இந்த இடத்துக்கு இங்கே ஒரு குட்டி மெட்டல் இருக்குது, அதே மாதிரி இங்கே இது ஃபுல்லாகிட்டு இங்கே போகுது, ஓகேவா. ஸோ இங்கே போகும்போது ஹை வோல்டேஜ் எவ்வளோ, 3 × 10⁶ வோல்டேஜ் போகுது. ஸோ அப்படி போகும்போது இந்த கேப் இருக்குல்லையே, இங்கே எல்லாமே என்ன இருக்கும், ஏர் இருக்கும், ஓகேவா. ஏர், அதாவது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கும் ஏரில், ரைட். அப்போ இந்த ஹை வோல்டேஜ் காரணமாக அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும், அயனைசேஷன் நடந்து பிரேக் டவுன் ஆகும், ஓகேவா. அப்போ அந்த ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும், ஸோ அதில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டம்ஸில் இருக்கிறது வந்தால் இது நெகட்டிவ், அது நெகட்டிவ் ஆகும், ரிப்பல்ஷன் ஆகும். அதே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே போகும்போது ரிப்பல்ஷன் ஆகும். அப்படி ரிப்பிள் ஆகும்போது என்ன ஆகும், பேக் அண்ட் ஃபோர்த்தாக ரேபிட்லி, அதாவது சடனாக பேக் அண்ட் ஃபோர்த்தாக என்ன ஆகும், ஆஸ்லேஷன் ஆகும், ஓகேவா. எல்லாமே ஆஸ்லேஷன் ஆகும். ஸோ அப்படி ஆஸ்லேஷன் ஆகும்போது தான் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகுது, தீப்பொறி உருவாகுது, ஓகேவா. ஸோ அப்படி தீப்பொறி உருவாகும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று போப்பர்பெண்டிகுலர் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி போப்பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு காப்பர் வயரு, ஓகேவா, அதை வச்சு ரிசீவ் பண்ணுறாங்க எதை, இந்த ஸ்பார்க்கை, ஓகே. ஸோ அந்த லைட், இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸு இந்த ஸ்பார்க்கை கேரி பண்ணிட்டு இங்கே வருது, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைனில் அது ட்ராவல் ஆகுது இன் ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸாக, ஓகேவா. ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த காப்பர் ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ரிசீவ் பண்ணுற ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா கம்மியாக தெரியுதான், ஓகேவா. ஸ்பார்க் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால்
இதை அதிகப்படுத்த, இந்த ஸ்பார்க் படுத்துறதுக்கு நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுறாரு அவர். என்ன பண்ணால் அந்த ஸ்பார்க்கு அதிகமாகுன்ட்டு அவர் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸை இந்த காப்பர் ஒயர் மேலே பட வைக்கிறாரு. ஓகேவா, அல்ட்ரா வயலட் ரேஸை இந்த காப்பர் ஒயர் மேலே பட வைக்கும் போது என்னாகும், அதிகமாக தீப்பொறி உண்டாகிறத அவர் பார்க்குறாரு. ஓகேவா, விகாரஸ் ஸ்பார்க், விகாரஸ்னால் அதிகமாக தீவிரமான அந்த தீப்பொறி இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. எதனால், இந்த அல்ட்ரா வயலட் ரே இந்த காப்பர் ஒயர் மேலே படும்போது. ஓகே, பட் அப்போ வந்துட்டு அவருக்கு தெரியல, அதாவது இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னால தான் இந்த ப்ராசஸ் நடக்குது, அதிகமாக தீப்பொறி உருவாகுதுன்ட்டு அவருக்கு தெரியல. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னாவே என்னது, இந்த அல்ட்ரா வயலட் ரே இந்த காப்பர் ஒயர் மேலே படும்போது இந்த ஒயரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எமிட் ஆகுது. அப்படி எமிட் ஆகும்போது அதிகமாக தீப்பொறி உருவாகுது. ஸோ அது வந்துட்டு அவருக்கு அப்போ தெரியல. ஓகேவா, லேட்டராக தான் தெரிய வருது. இந்த அல்ட்ரா வயலட் ரே இந்த காப்பர் ஒயரில் படும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகுது, அதனால தான் அந்த ஸ்பார்க்கு விகாரஸ் ஆகுது அப்படின்ட்டு லேட்டராக தான் தெரிய வருது. ஓகேவா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் லேட்டராக அதை சொல்கிறாங்க. ஓகேவா, லேட்டராக தான் அது தெரிய வருது. ஓகேவா, இப்போ பாருங்கள், த ரீசன் ஃபார் திஸ் பிஹேவியர் ஆஃப் த ஸ்பார்க் வாஸ் நாட் நவுன் அட் தட் டைம். அப்போ அவருக்கு தெரியல. லேட்டராக தான் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் இட் டியூ டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஓகேவா, ஆர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அங்கே நடக்குதுன்ட்டு லேட்டராக தான் தெரிய வருது. ஓகே, ஸோ இதில் வந்து டயக்ராம் தேவையில்லை, இதை மட்டும் தியரி மட்டும் படித்தா போதும்.